வணக்கம். மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை பற்றி நம்ம இந்த நேரத்தில் அவசியம் சிந்திக்கணும். அவரை பற்றின ஒரு சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இயக்குனர் இமயம்னு ஏன் பாரதிராஜாவை சொல்கிறாங்க அப்படின்னா, இயக்குனர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஆயிரக்கணக்கான இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்க. வெற்றி படம் கொடுத்த இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி சரித்திர சாதனை பண்ண படங்களுடைய இயக்குனர்கள்லாம் இருக்காங்க. இவரையே இயக்குனர் இமயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு காட்சியை இயக்குவதில் அவர் மிகப்பெரிய ஆள். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, அவர் இயக்குன படத்தில் மண் வாசனைன்னு ஒரு படத்தில் பாண்டியனும் ரேவதியும் காதலிப்பாங்க. பாண்டியன் மிலிட்ரிக்கு போயிடுவார். மிலிட்ரி போயிட்டு அவர் வர்றார் அப்படின்ற செய்தி இரவு கேட்டிருப்பா ரேவதி. தூங்காமல் தன்னுடைய வீட்டு கொல்லப்புறத்தில் உட்காந்துருப்பாள். எப்போ விடியும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பான். விடியாது இல்லையா, உட்காந்து பார்த்துட்டே இருப்பா. ஷார்ட் வச்சுருப்பாரு. வீட்டு கொல்லப்புற வாசலில் உட்காந்துருப்பாங்க. சூரியன் உதிக்கிற அந்த ஃப்ரேம் தெரியும், அது இன்னும் உதிக்கலையே அப்படின்ட்டு. ஒரு சேவல் அப்படியே மெல்ல நகண்டு அந்த சூரியனுடைய உதிக்க போகிற அந்த ஸ்டில் அவுட் பேக்ரவுண்டில் அப்படியே நிற்கும். அதாவது அந்த கதாநாயகி என்ன செய்வா, விடிஞ்சவொடனே வரப்போகிறான் ஊருக்குள்ளே. அந்த ஒரு ஆவலில், அந்த ஒரு காதலில் அந்த சேவல் மேலே ஒரு கல் எடுத்து போட்டோன்னா அது கொக்கரகோன்னு கத்த ஆரம்பிக்கும். அதாவது சேவல் கூவுதுன்னா விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய காதலனை பார்ப்பதற்காக ஒரு பொழுதையே விடிய வைக்கக்கூடிய ஒரு சக்தி ஒரு காதலிக்கு இருக்குன்றதுக்கு அந்த ஒரு அழகான காட்சி. அதனால தான் அவர் இயக்குனர் இமயம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டார். இது மாதிரி நான் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். நீங்களும் அவருடைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே காட்சிப்படுத்துதலில் அற்புதமாக பண்ணியிருப்பார். ஆனால் அவருடைய கதை, அவருடைய படங்களில் திரைக்கதை வசனங்கள்லாம் பல பாக்யராஜ் சார் கூட ஆரம்பத்தில் அவர் கூட இருந்தாருன்னு எல்லாரும் உங்களுக்குலாம் அது தெரியும். பட் இயக்குனர் இமயம்னு ஏன் பாரதிராஜா சாரை சொல்கிறாங்கன்னா, இயக்கம்ங்கிறது சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே இயக்கம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். குடும்பத்தில் கணவன் குடும்பத்தை இயக்குவது மிகப்பெரிய விஷயம். ஒரு அலுவலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனேஜர் அந்த அலுவலகத்தை இயக்குவது மிகப்பெரிய விஷயம். ஏன் ஒரு ஷிப்பு கடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிட்டத்தட்ட கப்பலில் இருக்கக்கூடிய மாலுமியை ஏன் கேப்டன்றாங்கன்னா அவன் இயக்குறார். எல்லாத்தையுமே வேலை பார்க்குறவங்க, அந்த ப்ராப்பர்ட்டி, ஷிப்பு எல்லாமே. ஸோ அதனால் இயக்கம் அப்படிங்கிறது எல்லா துறைகள்லையும் உண்டு. இயக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் இயக்கம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது ஏன் திரைப்படத்தில் நம்ம அந்த இயக்குனர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, திரைப்படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் கதை விவாதம், இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-16 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. எல்லாரையுமே இயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான் இயக்குனர். அதில் திறம்பட செய்கிறவங்கள தான் சிறந்த இயக்குனர்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவருடைய படங்கள் எல்லாத்துலேயும் ஒரு டீம் இருந்தது. கிட்டத்தட்ட பாரதிராஜா சாருக்கு பின்னாடி வந்த மணிவண்ணன், மனோபாலா எல்லாருமே அவர்கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ அதனால் மிகப்பெரிய படையை அவர்கிட்ட இருந்தது. ஸோ அவங்கள இயக்குன ஒரே காரணத்துக்காக தான் அவர் இயக்குனர் இமயம்ன்ற பேர் வாங்கினார். இப்போ பாரதிராஜா சார் பொறுத்தளவில் அவர் இயக்கி பல வெற்றி படங்கள் வந்திருக்கு. ஆனால் அவருடைய படங்களில் 80% கிராமத்தை தான் மெயினாக வச்சு பண்ணார். அது காரணம் என்னென்னா, அவர் கிராமத்திலே பிறந்து அந்த கிராமத்து வாசனையை நுகர்ந்ததுனால அவர் கிராமத்தோட கதைகளை காவியங்களாக படைச்சிருப்பார். அதுக்கு உதாரணம் முதல் படம் 16 வயது நீலே. அது இன்னும் 50 வருடங்கள் போனால் கூட அந்த படத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய படங்கள் இருக்குது. புதிய வார்ப்புகள், அப்புறம் மண் வாசனை, நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நிறம் மாறாத பூக்கள், கிராமத்தோட பின்னணியில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி தான் பாரதிராஜா சார். பாரதிராஜா சார் இந்த திரைக்கதை, கதை அதிலெல்லாம் அவரை பெருசாக நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட ஒரு டீமாக தான் இருந்தது. ஆனால் இயக்கத்தில் இமயம் பாரதிராஜா சார் தான். அவர் இறந்தது ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம். தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, உலக சினிமாவுக்கே இப்படி ஒரு இயக்குனர். ஏன் அப்படின்னா, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமா ஒரு 4 சுவத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த காலகட்டங்களில் இருந்தவங்க எல்லாருமே தெரியும். வெளிப்புற படப்பிடிப்புங்கிறது சும்மா ஒரு 2 சீன் இருக்கும். எனக்கு விஷயம் தெரிஞ்சு எல்லோரும் நல்லவரேன்னு ஒரு முத்துராமனுடைய படம் தான் எனக்கு முதல் முறையாக வெளிப்புற படப்பிடிப்பு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெளிப்புற படப்பிடிப்புங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். உதாரணமாக குதிரை ஷாட் போய்கிட்டே இருக்கும். டைட் ஷாட்டில் ஸ்டுடியோக்குள்ளே காட்டுவாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். கதாநாயகி சேரட்டில் போயிட்டு இருப்பாங்க. வைடு ஷாட் எல்லாமே அவுட்டோர் லொக்கேஷனில் எடுத்திருப்பாங்க. இன்டோர் டக்குன்னு ஸ்டுடியோக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளோதான் பண்ண முடியும் அந்த காலத்தில். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பாரதிராஜா சார் வர்றதுக்கு முன்னாடி வர ஒரு 10%, 15% மட்டும்தான் வெளிப்புற படப்பிடிப்பு இருந்தது. அதை உடைச்சி அவருடைய முதல் படத்தில் 100% 16 வயது நிலை படம் முழுக்க கிராமத்தில் நடத்தப்பட்டது படப்பிடிப்பு.
ஸோ சினிமாவோட ட்ரெண்டே அப்படியே மாற்றினவர், சாதாரண விஷயம் கிடையாது. என்றைக்குமே உலக சரித்திரத்திலேயே புரட்சி நடத்தின தலைவர்களை யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு புரட்சி நடந்தால் அந்த நாட்டோட வளர்ச்சி மாறும், அந்த நாட்டோட வரலாறும் மாறும். அப்படி திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணவர் தான் பாரதி ராஜா. முழு படப்பிடிப்பையும் வெளிப்படப்பிடிப்பில் வச்சு எடுத்து ஒரு வெற்றி படமாக கொடுத்த பாரதி ராஜா சாரை தான் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் சினிமா மிக இழந்து போய் வறுமை ரொம்ப வருந்தது. பாரதி ராஜா சார் வந்து இன்னொரு சாதனை ஒன்று பண்ணியிருக்கார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வந்து ஒரு ட்ரமாட்டிக்கல் ஆர்டிஸ்ட், நல்ல நடிகர், உலகத்தில் தலை சிறந்த நடிகர் சிவாஜி சார் தான். ஆனால் அவரை தன் படத்தில் நடிக்கவே வேண்டான்னு சொல்லி இயல்பாக வச்சு பதிவு பண்ணி முதல் மரியாதை அப்படிங்கிற ஒரு கிராமத்து காவியத்தை அற்புதமாக கொடுத்தவர் பாரதி ராஜா. இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னாலும் அவர் படைத்த படைப்புகள் எல்லாமே காலம் காலமாக நிற்கக்கூடிய ஒரு படைப்புகள், அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. கடைசியில் கூட அவர் நடிகராக போயிட்டார். அவர் கடைசியாக இயக்கிய மீண்டும் ஒரு மரியாதை என்ற படத்தில் அவரே மெயின் ரோல் பண்ணியிருப்பார். அவர் நடிகராக வந்துட்டார். அது எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் அதை பெருசாக ஒரு நடிகராக பார்த்து ஃபீல் பண்ணி கைதட்டி ஆரவாரம் பண்ணினதை விட அவர் இயக்குனராக நம்ம எல்லாரும் பார்த்த பாரதி ராஜா தான் இன்றைக்கும் மனசில் நிற்கிறார். ஆனால் அவர் நடிகராக நடித்ததன் மூலமாக என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, அவர் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறதுக்காக தான் சென்னைக்கு வந்ததாக அடிக்கடி பேட்டியில் சொல்லியிருக்கார். ஸோ அந்த கனவும் நிறைவேறிடுச்சு. ஸோ சரித்திர சாதனை பண்ணி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்தி கிட்டத்தட்ட சாதனையாளராகி மறக்க முடியாத காவியங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அதே கிராமத்து மண்ணில் அடங்கி இருக்கிறார். என்னுடைய ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை என்ன அப்படின்னா, பாரதி ராஜா சாருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு தமிழ் சினிமாவோ இல்லை அரசாங்கமோ இல்லை அவரை சார்ந்த நண்பர்களோ இயக்கங்களோ தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிராமத்துக்கு, இன்னும் சொல்லப்போனால் அவர் பிறந்து வளர்ந்த அந்த கிராமங்களுக்கு பாரதி ராஜா சார் பேர் வைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். எப்போதுமே நம்ம என்ன அவங்களுக்கு செஞ்சோங்கிறதா முக்கியம், அவங்க நம்மளுக்கு என்ன செஞ்சாங்கன்றது முக்கியமே கிடையாது. அவங்க நமக்கு அற்புதமான படைப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நன்றி கடனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நேயர்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே நம்மளுடைய இதயங்களிலும் நாம் பார்க்கக்கூடிய திரைகளிலும் அவர் என்னைக்கு இருப்பார். நன்றி.